Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று நான் பேச வந்த 3 முக்கியமான விஷயங்கள். அமெரிக்காவுடைய உப ஜனாதிபதி மொசாட் மற்றும் இஸ்ரேலோடு மிக கோபத்தோடு திட்டி தீர்த்ததாக ஒரு செய்தி. அதாவது ஈரானை பற்றி தரவான தகவல்கள் எம்மிடம் இருக்குது என்று சொல்லி அமெரிக்காவை இந்த போருக்குள்ள அழைத்து உலகத்துல அமெரிக்காவுக்கு இருக்கின்ற ஸ்டேட்டஸ் மான மரியாதையை துர்நாத்தம் அடிக்க விட்டுட்டீங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி பேசிய ஒரு செய்தி இப்போது அரபிய ஊடகங்கள்ல வந்துள்ளது. அது பற்றி பேசுவோம். அடுத்தது இந்த மொசாடிக்கிறானே அவனெல்லாம் கூடி பேசுற முக்கியமான தலைமையம் மீது தற்போது 28ஆம் தேதி பின்னேரம் 4:29 இந்த நேரத்தில் ஒரு பலமான தாக்குதலை இந்த மொசாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமையம் மீது தாக்குதல் நடந்துள்ளது. அதன் வீடியோ காட்சியும் நான் காண்பிப்பேன். அது ஃபயர் யூஸ் என்பதை, அதாவது ஒரு செய்திக்காக காண்பிக்கின்றேன் என்பதையும் முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கின்றேன். அது அல்லாமல் இந்த ஈரான் அமெரிக்கா போர் தொடங்கி இவ்வளவு நாளும் அமைதி காத்த ஹூதிகள் இன்று உத்தியோகபூர்வமாக களத்தில் இறங்குவதாக ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர் இன்று பேசிய காணொளியும் அதன் மொழிபெயர்ப்பையும் உங்களுக்கு தருகின்றேன். சரி, இப்போது செய்திக்குள்ள நுழைவோம். முதல் செய்தியாக யெமன்ல இருந்து ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டுள்ளார். அதாவது நாங்கள் இதுவரை காலமும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்றது, இஸ்ரேல் லெபனான் மீதும் பாலஸ்தீனத்தின் மீதும் தாக்குதல் நடத்துகின்றது. மக்களது உயிர் அடிப்படை வசதிகள், நீர், மின்சாரம், நாளாந்த செயற்பாடுகள் எல்லாம் சீரழிந்த நிலையில் இந்த அயோக்கியர்களால் ஆக்கப்பட்டு விட்டது. ஆகவே இதற்கு பிறகும் பொறுமை இல்லை எங்களுக்கு, நாங்க களத்துல இறங்குறோம் அப்படின்னு இன்று ஊடக காணொலிய ஊதிகள் இன்று உத்தியோகபூர்வம் வெளியிட்டது இன்று உலகத்தில் உள்ள அநேக ஊடகங்களில் காண்பிக்கப்பட்டது. அந்த வகையிலே இவர் இன்று என்ன பேசினார் என்பதை நான் இப்போது உங்களுக்கு விவரிக்கின்றேன். عن القوات المسلحة اليمنية بسم الله الرحمن الرحيم قال تعالى يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم صدق الله العظيم تنفيذا لما ورد في بيان القوات المسلحة اليمنية السابق. இறைவனின் திருப்பெயரால் நான் ஆரம்பிக்கின்றேன் என்று தனது உரையை ஆரம்பிக்கின்றார். அவ்வாறு ஆரம்பித்து ஒரு குர்ஆனுடைய வசனத்தை உச்சரிக்கின்றார். அதாவது, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் இறைவனுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான் என்ற குர்ஆனிய வசனத்தை மொழிந்து தனது பேச்சின் முதல் கட்டத்துக்குள் ஹூதிகளுடைய பேச்சாளர் யஹ்யா சாரி நுழைகின்றார். இந்த வகையிலே அவர் முதலாவது குறிப்பிடும் விஷயம் என்னென்று சொன்னால், நாங்கள் ஏற்கனவே வாக்குறுதி அளித்தபடி ஈரான் இஸ்லாமிய குடியரசு, லெபனான், ஈராக், பாலஸ்தீனத்தில் காணப்படும் ஹமாஸ் எதிர்ப்பு குழுவுக்கு ஆதரவாக இப்போது நாங்கள் இராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அறிவிக்கின்றோம். இதற்குள் நாங்கள் உள்வாங்கப்பட காரணம் லெபனான், ஈரான், ஈராக், பாலஸ்தீனத்தில் எங்களுடைய இரத்தங்கள், எங்களுடைய சகோதரர்களுக்கு எதிராக இராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதும், உட்கட்டமைப்புகள் தகர்க்கப்படுவதும், படுகொலைகள் சாதாரணமாக நிகழ்வதும் எங்களை இதற்குள் நுழைய செய்துவிட்டது. ஆகவே எங்களது முதலாவது இராணுவ நடவடிக்கையை இறைவனின் உதவியுடன் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இந்த வகையில் எங்களது முதலாவது தாக்குதல் எங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்த பாலஸ்தீனத்திற்கு தெற்கு பகுதியில் உள்ள, அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் சொல்வது இஸ்ரேல் பகுதிகளை சொல்றார், ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் தெற்கு பகுதியில் உள்ள இஸ்ரேலிய முக்கிய எதிரிகளின் இராணுவ மையங்களை நோக்கி எங்களது முதல் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பயணத்தை ஆரம்பித்துள்ளது. இந்த வகையில் இந்த எங்களது முதல் தாக்குதல் லெபனானிய எங்கள் சகோதரர்களுக்கு ஆதரவாக, அதாவது ஹெஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக என்று குறிப்பிடுகின்றார். லெபனானிய சகோதரர்களுக்கு ஆதரவாக ஒத்திசையாக எங்களது முதல் தாக்குதலை நாங்கள் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியை நோக்கி நாங்கள் செய்துள்ளோம். இறைவனின் அருளால் இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக அமைந்தது. இலக்குகளை மிக சரியாக இந்த ஏவுகணைகள் தாக்கியது. இந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே அறிவித்தபடி இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் எதிர்ப்பு படைகள் மீதான தாக்குதல், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்படும் வரை நாங்களும் இறைவனின் உதவியோடு இந்த நடவடிக்கையை கொண்டு செல்ல இருக்கின்றோம். இறைவன் எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்று தனது உரையை முடித்துக் கொள்கின்றார் யஹ்யா சாரி. இது நடந்த இடம் இன்று யெமனுடைய தலைநகரம் சன்ஆவில். இந்த காணொளி ஹிஜ்ரி 1447 சவ்வால் மாதம் 9 என குறிப்பிட்டு வெளியிடுவோர் யெமன் ஆயுத படைகள் என தெளிவாக இந்த காணொளியில் தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த யெமன் ஹூதிகளை பொறுத்தவரையில் ஒரு விஷயம் இருக்குது சகோதரர்களே, இந்த பாலஸ்தீனம் மீது தானே, இந்த பாலஸ்தீனத்தை அவங்க உணர்வு பூர்வமாக நேசிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, இந்த
இஸ்ரேல் ஒரு பேரை அடிக்கடி உச்சரிக்கவே மாட்டாங்க. இஸ்ரேல் சொல்ல வேண்டி ஏற்பட்டா அவங்க சொல்லுவாங்க ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஊடகங்கள்ல பேசுற நேரத்தில் இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதே போல இஸ்ரேலுடைய தலைநகரமான டெல் அவீவ்ங்கிற ஒரு பேரை உச்சரிக்க மாட்டாங்க. டெல் அவீவ்ங்கிறது என்ன? அதாவது முந்தி இருந்த ஒரு பாலஸ்தீன நகரத்துக்கு பெயர் மாற்றப்பட்டுள்ளது டெல் அவீவ் என்று. அதனால அவங்க ஊடகங்களுக்கு டெல் அவீவ் பேச வந்தா அதுக்கு பதிலாக உண்மையான டெல் அவீவுடைய உண்மையான பெயரை தான் பயன்படுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது யஃபா என்பது டெல் அவீவுடைய உண்மையான ஒரிஜினல் நேம். முஸ்லிம்கள் அந்த பிரதேசத்தை அந்த காலத்திலிருந்து யஃபான்னு தான் சொன்னாங்க. இவர்கள் இந்த இஸ்ரேலிய கொடுங்கோல்வாதிகள் தான் அந்த பெயரை மாற்றி டெல் அவீவ் உலகத்துக்கு அறிமுகம் செய்திருக்கின்றாங்க. இந்த வகையிலே சகோதரர்களே, நீண்ட நாட்களாக உலகத்துல பலர் ஒரு சந்தேகத்திலே இருந்தாங்க. ஏன் இவ்வளவு தாக்குதல் நடக்குது? இவ்வளவு நாளும் தாக்குதல் செய்த ஹூதிகள் களத்துக்கு வரையிலேயே, அது ஏன் அப்படிங்கிற சந்தேகங்கள் இருந்தது. அந்த சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கான விடையை தற்போது ஹூதிகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்து விட்டார்கள். சரி, அடுத்த செய்திக்கு போவோம். அடுத்த செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்ரேலை நம்பி துண்ட காணோம் துணிய காணோம் என்கிற நிலைக்கு ஆளாகி விட்டோமே அப்படின்ட்டு அமெரிக்கா கண்ணீரை வெளியே காட்டாம கத்துற அழுகுற சத்தம் அல் அரபிய செய்தி தொகுப்பாளர் மிக அழகாக குறிப்பிடுகின்றார். இந்த வகையில ஈரானில் இருந்து அவர் பேசிய தகவலை சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். இந்த வகையில இந்த தகவல் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு மாதத்துக்கு பின் பகுப்பாய்வு செய்யப்பட்ட தகவலாக கூறப்படுகின்றது. இந்த வகையில இந்த பகுப்பாய்வு 5 தலைப்புகள்ல சொல்லப்படுவது. முதலாவது, ஈரான் ஆட்சி சீரழியும் என்ற ஒரு அதீத நம்பிக்கை. அதாவது போர் தொடங்கி முதல் நாட்களில் இருந்து இஸ்ரேல் மிக அதீதமான ஒரு நம்பிக்கையை ஒன்று வச்சிருந்தாங்க. எப்படின்னு சொன்னா, ஈரான்ட தலைமை பதவிகளில் உள்ளவங்களை நாம தீர்த்து கட்டிட்டா ஈரான்ட ஆட்சி அப்படியே சரிந்து ஈரான் கவர்மெண்ட் ஆட்டம் கண்டு மக்கள் எழுச்சி ஆரம்பித்து விடும். பின்னர் என்ன நடக்கும்? ஆன்மீக தலைவர் ஆட்சி முறை இல்லாதொழிக்கப்பட்டு தேர்தல் என்கிற ஒரு முறை ஏற்பட்டு அமெரிக்காவுக்கு ஆதரவான இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு ஆட்சி தோற்றம் பெற்றுவிடும் என்ற ஒரு அதீத நம்பிக்கை இஸ்ரேல் நம்பியது போல அமெரிக்காவும் நம்பியிருந்தது. ஆனால் ஒரு மாதம் கழித்து எதிர்பார்க்கப்பட்ட கள நிலவரம் எப்படி இருந்துன்னு சொன்னா, ஈரான் ஆட்சி சரியவே இல்லை, இருந்ததை விட இன்னும் உறுதி அடைந்துள்ளது. இஸ்ரேலுடைய அதிகாரிகளே இப்போது அளவிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த கொமைனிய ஆட்சியை விட இப்போது இருக்கின்ற முஜிதபா கொமைனியுடைய ஆட்சி, அதன் கட்டமைப்பு கட்டளைகள் எல்லாம் குறையாம மேலும் உறுதி அடைந்துள்ளது என்று இந்த ஊடகவியலாளர் அழகாக விளக்கப்படுத்துகின்றார். அதனைத் தொடர்ந்து நியூயார்க் டைம்ஸ் செய்தி இவ்வாறு குறிப்பிடுவதாக இவர் மேற்கோள் காட்டுகிறார். போரின் தொடக்கத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு மொசாத் தலைவரிடம் ஈரானுடைய ஆட்சி மாற்றம் சம்பந்தமான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி கூட்டத்தில் வேண்டிக் கொள்கிறார். இதன் அடிப்படையில் மொசாத் ஒரு தெளிவான அறிக்கையை கவர்மெண்ட்டுக்கு, அதாவது இஸ்ரேல் பிரதமருக்கு கொடுக்குது. அதுல இருக்குது, இப்போதைக்கு இது ஈரானுக்குள்ள சாத்தியமே கிடையாது, இந்த திட்டம் அமுலாகுவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும், ஈரானுடைய ஆட்சி கட்டமைப்பும் இராணுவ கட்டமைப்பும் நாம் திட்டமிட்டதிலிருந்து வேறுபட்டுள்ளது என்றவாறு இந்த மொசாத் தலைவர் கவர்மெண்ட்டுக்கு, இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது நெத்தன்யாகுக்கு அறிக்கை சமர்ப்பித்ததாக இந்த நியூயார்க் டைம்ஸ்ல வந்த செய்தியை இவர் கோடிட்டு காட்டுகின்றார். அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா துணை ஜனாதிபதி யாரு? ஜேடி வான்ஸ் இஸ்ரேல் பிரதமர் மற்றும் மொசாத் மிக மிக கடிந்து கொண்ட செய்தியும் தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இஸ்ரேல் அமெரிக்காவிடம் ஈரான் பற்றிய தவறான தகவல்களை அதீத நம்பிக்கையுடன் முன்வைத்ததால் தற்போது நாங்கள் சர்வதேச ரீதியில் தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் என்று இவர்களுக்கு இடையில் கடும் வாக்குவாதம் முற்றியுள்ள செய்தியும் வெளிவருவதாகவும் தகவலை தெரிவிக்கின்றார். இந்த வகையில இந்த ஆய்வுகள்ல கடைசி இறுதியான ஒரு பகுப்பாய்விட தலைப்பு ஏவுகணைகளை பற்றி தவறான கணிப்பு இந்த இஸ்ரேல் செய்துவிட்டது. இதன் விளைவை இப்போது இஸ்ரேல் மாத்திரம் அனுபவிக்கவில்லை, அமெரிக்காவும் அனுபவிக்கிறது. போர்ட முதல் 3 நாட்கள்ல ஈரான் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவியது. பின்னர் ஒரு நாளைக்கு சில ஏவுகணைகளை மாத்திரம் குறைத்தது. ஆனால் இன்று வரை, அதாவது ஒரு மாதம் கழிய போகும் நிலையில் கூட ஈரானின் பல ஏவுகணை தாக்குதல் ஆரம்பத்தில் இருந்ததை போல் அல்லாது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் தாக்குவதை விட திட்டமிட்டு நாட்களில் மணித்தியாலங்கள் நேர சூழ்ச்சிகள் வகுக்கப்பட்டு ஏவுகணை தாக்குதலை இந்த ஈரான் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. போரின் தொடக்கத்தில் ஈரானின் ஏவுகணை திறன் சில நாட்களில் அழிந்து விடலாம் என்று இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் அமெரிக்காவுக்கும் சர்வதேச ஊடகங்களுக்கும் தொடர்ந்து தெரிவித்து வந்தார்கள். ஆனால் இப்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சர்வதேசத்துக்கும் புரிந்துவிட்டது, இது ஒரு நாளும் நடக்கப் போவதில்லை. இந்த ஈரானின் ஏவுகணை தாக்குதல் இன்னும் பல வருடங்களுக்கு நீடித்து தாக்குதல் செய்யும் திறன் ஈரானுக்கு உண்டு என்பதை இப்போது இஸ்ரேலே புரிந்துவிட்டது என்று
இந்த ஊடகவியலாளர் தற்போதைய கள நிலவரத்தை பற்றி மிக அழகாக குறிப்பிடுகின்றார். இதுதான் சகோதரர்களே இப்போதைய உண்மையான கள நிலவரத்தின் உண்மைத்தன்மை. அமெரிக்காவும் இஸ்ரேலுடைய கற்பனைகள் எல்லாம் தவிடு பொடியாகிவிட்டது சகோதரர்களே. இன்று 28ஆம் தேதி இன்று கூட டொனால்ட் ட்ரம்ப் ஊடக மாநாட்டில் பேசும்போது காமெடியாக பேசுவது போல உண்மையை சொன்னார். அதாவது எங்களது போர்க்கப்பல்களை நோக்கி நாலா பக்கமும் ஈரானின் ஏவுகணைகள் பாய்ந்த வண்ணம் தான் உள்ளது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறிய இன்று ஊடக மாநாட்டு செய்தியை சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளது சகோதரர்களே. இந்த வகையிலே சகோதரர்களே இப்போது நன்கு மாட்டிக்கொண்டு விட்டார்கள் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும். இப்போது 2 முனை போர் என்று தான் இருந்தது. அதாவது இஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துகின்றார்கள், மறுபுறம் ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களை நோக்கி இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது, ஈரானை நோக்கி இஸ்ரேலும் அமெரிக்காவும் 2 பக்கம் தாக்குதல் நடத்துகின்றார்கள். இப்போது அமெரிக்கா இஸ்ரேலுடைய கையிருப்புகள் மிக மிக தீர்ந்து வருகின்றது. இன்று நெத்தன்யாஹு தங்களது ஊடகத்துக்கு அறிவிக்கின்றார், இந்த ஈரான் எங்களது வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் கையிருப்புகள் குறைந்திருக்கிற நிலையில் அந்த பகுதியில் உள்ள மக்களை நோக்கி ஈரான் ஏவுகணை தாக்குதலை வரம்பு மீறி செய்து வருகின்றது. இதை சர்வதேச நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபை கேட்க வேண்டும் என்று நெத்தன்யாஹு பிறண்டு வரும் செய்தியையும் பார்க்க கிடைக்கின்றது. இந்த வகையிலே இந்த இஸ்ரேல் நல்லா மாட்டி விட்டது சகோதரர்களே. வடக்கில் இருந்து லெபனான் இப்போது பயங்கரமான தாக்குதல்களை இஸ்ரேல் நோக்கி செய்து வருகின்றார்கள். இஸ்ரேல் அண்மையில் உங்களுக்கு தெரியும் நெஞ்ச நிமித்தி கொண்டு தரைவழி தாக்குதலுக்கு தெற்கு லெபனானுக்கு நுழைந்தார்கள். ஆனால் யதார்த்தம் என்னென்று சொன்னா ஹமாஸை விட 3 படிகள் மேல் ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுத பலம். இப்போது ஜஸ்ட் நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட ஹிஸ்புல்லாக்கள் மிக மரண அடியை இஸ்ரேலின் தரைப்படைக்கு வழங்கியிருக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளில் இதுவரை லெபனான் மீது தாக்குதல் மேற்கொண்ட இஸ்ரேலிய படைகளுடைய மெர்காவா 100 டேங்கிகளை ஹிஸ்புல்லாக்கள் மிக குறுகிய காலத்தில் அழித்து விட்டார்கள். இது சம்பந்தமாக ஈரானுடைய பிரஸ் தொலைக்காட்சி குறிப்பிடுகிறது, கடந்த 48 மணித்தியாலத்துக்குள் மாத்திரம் பல மெர்காவா டேங்கிகளை கைவிட்டுவிட்டு இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கியது மாத்திரமல்லாமல் ஹிஸ்புல்லாக்கள் மிக பள்ளத்த அடியை இஸ்ரேலுக்கு வழங்கி வருகிறது. இதனால் இஸ்ரேல் தற்போது 4 முனைகளிலும், ஒரு பக்கம் லெபனான், இன்னொரு பக்கம் ஈரான், மற்றைய பக்கம் ஈராக், இப்போது ஹூதிகளும் தங்களுடைய தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டார்கள். முதல் கட்ட தாக்குதலை செய்துவிட்டு ஹூதிகளுடைய பேச்சாளர் நாங்கள் போரை ஆரம்பித்து விட்டோம் என்று அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது நான் பேசிக் கொண்டிருக்கும் போது ஹூதிகளுடைய சில தாக்குதல் தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதாவது தெற்கு இஸ்ரேலில் ஈலாத் மற்றும் ஈலாதை பற்றி நேற்று நான் உங்களோடு பேசியிருந்தேன். மிக மிக பலத்த அடியை ஈரான் ஈலாதுக்கு செய்து வருகிறது. அதாவது ஈலாத் என்ற ஒரு நகரமே இல்லாமல் செய்யப்பட போகிறது. நேற்றைய எனது செய்தியை நீங்கள் முழுமையாக கேட்டிருந்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த வகையில் இந்த ஈலாத் நோக்கி இன்று பலத்த பாலிஸ்டிக் தாக்குதல்களை ஹூதிகள் செய்ததோடு நெவாதிம் என்கிற இஸ்ரேலுடைய பிரபலமான விமானப்படை தளங்களை நோக்கி இப்போது ஹூதிகள் புர்கான் என்கிற அதிநவீன பாலிஸ்டிக் மிசைல்களை வீசி இருப்பதாக இந்த தகவல் தெரிவிக்கின்றது. இது இவ்வாறான சூழ்நிலையில் அடுத்த இறுதியாக நமக்கு கிடைத்த செய்தி, இன்று சனிக்கிழமை அன்று டெல் அவீவில் காணப்படக்கூடிய இஸ்ரேலுடைய கிரியா என்கிற ஒரு இராணுவ தலைமையை மீது மேலே இருந்து பெரியதொரு பொத்தல் ஒன்றை, ஓட்டை ஒன்றை ஏவுகணையினால் செலுத்தப்பட்டு கட்டிடம் தற்போது தீப்பிடித்து எரிகிறது. கட்டிடத்தில் மேலே ஓட்டை போடப்பட்டுள்ளது. அதாவது மிக துல்லியமான தாக்குதல் குறித்த இடத்தை, அதாவது கட்டிடத்தின் மேற்பகுதியை துளையிட்டு கொண்டு ஈரானுடைய ஏவுகணை உள்ளே நுழைந்ததாகவும், சுமார் 72 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும், சுமார் 320 பேர் இதுவரை காயமடைந்ததாகவும் தகவல் கிடைத்ததாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. ஆனால் இஸ்ரேல் இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை என இந்த தகவல் குறிப்பிடுகிறது. அதாவது 72 பேர் கொல்லப்பட்டிருக்க வேண்டும், 320 பேருக்கு மேல காயமடைந்திருக்க வேண்டும். அவ்வளவு துல்லியமான ஒரு தாக்குதல் ஈரானால் இந்த தலைமையகம் மீது நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி அரபிய ஊடகங்களில் வைரலாக பேசப்பட்டு வருகின்றது. மீண்டும் முக்கியமான செய்திகளோடு மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.